வாழ்த்துகிறேன். அறிவு திருக்கோயில் பொறுப்பாளர்கள் அனைவரையும் அடியேன் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தலைப்பு உயிருக்கு உடலா, உடலுக்கு உயிரா? இதை வேற மாதிரியா கூட நான் கொடுத்துருக்கலாம்னு அப்புறம் நினைச்சேன். அதுக்கப்புறம் சிந்தனை வந்தது, உயிருக்குள் உடலா, உடலுக்குள் உயிரா? அப்படியும் வச்சுக்கலாம், தவறில்லை. நண்பர்களே, இதுவரை யூம் இணைப்பிலே எத்தனையோ பேராசிரியர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. எல்லாருடைய மைய கருத்தும் என்ன? அருட்தந்தை அவருடைய அந்த வேதாத்திரியம் என்ற மாளிகை, வேதாத்திரியம் என்ற மாளிகை 4 தூணில்தான் கட்டப்பட்டுள்ளது. 4 pillars. என்ன அந்த தூண்? உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இந்த 4 விளக்கம்தான் வேதாத்திரிய ஞானம். நீங்க மைய கருத்து இதுதான். இந்த 4ம் மக்கள் தெளிவு பெற்று விட்டால் அவர்கள் இறைவனாகவே மாறிவிடுவார்கள். அந்த மாற்றத்தோடு குடும்ப உறுப்பினர்கள், தெரு உறுப்பினர்கள், ஊர் உறுப்பினர்கள், நாட்டு உறுப்பினர்கள், உலக உறுப்பினர்களை நோக்கும்போது அனைவரும் அவருடைய ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் எல்லோரும் இறைவனாகத்தான் காட்சியளிப்பார்கள். நண்பர்களே, உடலுக்குள் உயிரா, உயிருக்குள் உடலா? நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்று கேட்பது போல் இருக்கிறது. நெய் இல்லாம தொன்னை எங்க இருக்கு? தொன்னை இல்லைன்னா நெய் எப்படி வாங்க முடியும்? பழைய காலத்துல தொன்னையில தான் நெய் வாங்குவாங்க. இப்போ ஒரு தொன்னை. இப்போ இந்த உடல் யாரால் கட்டப்பட்டது? ஒரு உதாரணம், வீட்டை கட்டிவிட்டு கிரகப்பிரவேசம் போகிறார்களா, இல்ல கிரகப்பிரவேசம் செய்துவிட்டு வீட்டை கட்டுகிறார்களா? கேள்விப்பட்டிருக்கலாம். யாரும் அது மாதிரி கட்ட மாட்டாங்க. வேண்டுமானால் கொஞ்சம் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே மறுபடியும் வீட்டை கட்டலாம். இந்த வேதாத்திரிய தத்துவத்துல வீட்டை இறைவன் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறான். அதற்குள் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. எப்படி? எல்லாம் வல்ல பரம்பொருள் தன்னிடம் உள்ள பேராற்றலையும் பேரறிவையும் காலத்தையும் ஆற்றலாக பயன்படுத்தி தன்னைத்தானே இறுக்கி இறை துகள்களாக மாற்றி அந்த இறை துகள்கள் தன்மேலேயே உரச வச்சு வான்காந்தமாக மாற்றி அந்த வான்காந்தத்தை கரைய விட்டு
பிரபஞ்சத்திலேயே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக மாற வைத்து இந்த இறை துகள்களை குத்தியக்கமாக மாற்றி வேதான் விண் என்ற தோற்றத்தை உருவாக்கி அந்த விண்ணோடு விண்ணிணைந்து காற்று என்ற தத்துவத்தை படைத்து காற்றோடு விண்ணிணைந்து கனல் என்ற நீராகி கனலாக மாறி கனலோடு நீரிணைந்து மின்னிணைந்து நீராக மாறி நீரோட மின்னிணைந்து நிலமாக மாறியது. தொடர்ந்து வந்திருக்கிறது யாருன்னா இறைநிலைதான் தொடர்ந்து வந்திருக்கு. இறைநிலைய நோக்கம் வேறு. அதனுடைய நோக்கம் என்ன? ஐந்தறிவுக்கு அப்பால் ஆறாவது அறிவை படைத்து இந்த இறைநிலையை பற்றிய விளக்கத்தை எல்லாம் எல்லோருக்கும் கூற வேண்டும். தன்னுடைய சரித்திரத்தை எல்லோரும் இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இறைநிலையினுடைய நோக்கம். பஞ்சபூதங்களை தோற்றுவித்து அதோடு அது நின்று விடவில்லை. மீண்டும் அந்த பூமி உருண்டையில் புகுந்து வெளியே வந்து ஓரறிவாக, ஈரறிவாக, மூவறிவாக, நாலறிவாக, ஐந்தறிவு விலங்குகள் வரை, ஐந்து புலன்களோடு விலங்கு வரை தொடர்ந்து வந்தது. இதோடு என்னுடைய பயணம் போதும்னு அது நினைச்சிருந்தா இன்னைக்கு உலகத்துல யார் இருப்பான்னா விலங்குகள் மட்டும்தான். அது இறைநிலையை பற்றி எடுத்துரைக்க முடியுமா? முடியாதல்லவா? அதற்காக இந்த ஐந்து அறிவில் என்னென்ன புலன்கள் இருந்தனவோ அத்தனை புலன்களையும் அழகாக கோர்த்து எந்த புலன் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று துல்லியமாக அந்த இறைநிலை கோர்த்து அந்த உடலை, அழகான உடலை படைத்து என்பதை விட தானே உடலாக மாறி தான் தங்குவதற்கு ஒரு தகுதியான இடத்தை பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் இறைவன் அமர்ந்துட்டான். அந்த இடம்தான் மூலாதாரம். இப்போ உயிர் உடலுக்குள்ளாக இருக்கிறது, உடல் வெளியில் இருக்குது. இந்த உடல் மைனஸ் உயிர் இஸ் ஈக்குவல் டு என்ன? பிணம். இல்லைங்களா? உயிர் மைனஸ் உடல் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஆவி. ஆவிக்கு மதிப்புண்டா? இல்லை. பிணத்திற்கு மதிப்புண்டா? இல்லை. அப்போ இந்த உடலும் உயிரும் இணையும் போதும் மட்டும்தான், இணைந்து இருக்கும் போது மட்டும்தான் மதிப்பு. எவ்வளோ பெரிய
ஆளா இருக்கலாம். ராஜா பரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா வரார், பராக் பராக் பராக்னு சேவன் சத்தம் போட்டு போவான். அதே ராஜா உடல்ல இருந்து உயிர் பிடிச்சுட்டான். அப்பா அதை தூக்கி உட்கார வை, அகிரிணையாக போய்விடுகிறார். அது என்ற ஒரு சொல்ல அங்க போட்டுறாங்க. இப்போ மதிப்பு உடலுக்கும் உண்டு, உயிருக்கும் உண்டு. இன்னும் ஒரு அடிப்படை ரகசியத்தை நீங்க விளங்கிக்கணும். தாயினுடைய உயிர் முட்டை நாதம் என்றதற்கு பெயர். ஒரு துளி விந்து, பனித்துளி போல அந்த விந்து என்ன செய்யுது? அந்த தாயினுடைய முட்டை என்ற வீட்டை உடைத்து வாயில் படி கட்டி கொண்டு உள்ளுக்கு நுழைந்து விடுகிறது. இப்போ தாய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயிர், தந்தையின் உயிர், இரண்டும் கலந்து ஓர் அறிவாக ஓர் உயிராக மாறி இப்ப தாயினுடைய ஒரே வீட்டில் வளராரு. இப்ப கொஞ்சம் துல்லியமா பாத்தீங்கன்னா, உயிர் வருவதற்கு கலப்பதற்கு முன்னதாகவே தாயினுடைய வயிற்றில் வீடு கட்டப்பட்டிருக்கிறது முட்டை வடிவத்தில். கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. அது ஆணுடைய உயிரின் உள்ளுக்கு போய் கலந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விருந்து சாப்பாடு எல்லாம் அங்க நடக்குது. அந்த சிசு தாயினுடைய வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்து அத்தனை அவயங்களும் அந்த ஒரு துளி நாத விந்துக்குள்ளார மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் வளர்ந்து திருமணமாகி குழந்தை பேறு எடுக்கிற வரைக்கும் என்னென்ன அவயங்கள் தேவை? குழந்தை பிறந்துட்டா பால் கொடுக்கணுமே, அத்தனை அவயங்களும் அன்றே அந்த சேர்க்கையில புள்ளியாக சுருக்கி வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு பெரிய உடல், மனித உடல், அந்த புள்ளியில சுருக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆலம் மரத்து விதக்குள்ளார ஆலமரம் எவ்வாறு சுருக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதே போல சுருக்கி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ வயிற்றுல குழந்தை 10 மாதம் அந்த இறையருளால படைக்கப்பட்ட அந்த நீர் பையில குழந்தை மோதி ஆடி சேதமடையாமல் இருப்பதற்காக ஒரு அற்புதமான வாட்டர் பேக்கை படைச்சு அதுக்குள்ளார அந்த சிசுவை வளர செஞ்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அவயங்களாக வளர வச்சு அந்த 10வது மாதம் சரியான வளர்ச்சி பெற்ற பிறகு அந்த குழந்தை கருவாய ஓப்பன் பண்ண வச்சு
அந்த குழந்தை வெளியில வந்துடுது. இப்ப அந்த குழந்தையினுடைய உடல் உள்ளார 2 உயிர் கலந்து உள்ளுக்கு இருக்குது. தந்தையின் கழிவும் தாயின் கழிவும் இணைந்து தழைத்தது அந்த குழந்தையினுடைய உடல். அது மட்டுமா இருக்கும்? தந்தையின் முன்னோர்கள், தாயினுடைய முன்னோர்கள், அவர்கள் எண்ணிய எண்ணம் சொல்லிய சொல் செய்த செயல் அத்தனையும் அந்த குழந்தைக்குள்ளார் மறைவாக வைக்கப்பட்டுள்ளது அந்த உயிர்ல. அப்ப அந்த உயிர் பாதுகாப்பதற்கு இந்த பருவுடலை இறைவன் கொடுத்துக்கிறான். ஏன் இந்த உயிரை காதல் கொடுக்க கூடாதா? மூக்குல கொடுக்க கூடாதா? இடுப்பு எலும்பு, உறுதியான எலும்பு, அதுக்குள்ளார வித்துப்பை. அந்த உயிர் மிதப்பதற்காக ஒரு திரவம், வழுவழுப்பான ஒரு திரவம், புரதச்சத்து நிறைந்த ஒரு திரவம், பாதுகாப்பா அது மிதக்குது. அப்போ இந்த உயிர் பாதுகாப்பதற்கு இந்த உடல் தேவையா தேவையில்லையா? இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, உயிருக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்பு, மனதுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு, இந்த அறிவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு, இந்த பிரபஞ்சத்திற்கும் தெய்வ நிலையாகிய இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு அறந்திருக்கா? அறவே அறாது. இந்த தொடர்பு பற்றி தெரியாத காரணத்தினாலதான் உடல் வேறு, உயிர் வேறு, மனம் வேறு, அறிவு வேறு, தெய்வம் வேறு என்று நாம் பிரித்து பார்க்கின்றோம். ஒன்றுடன் ஒன்று கோர்வையாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப இந்த உடலை நாம் பாதுகாக்கணுமா, பாதுகாக்க கூடாதா? சுவாமிஜி ஒரு கவி சொல்வார். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. விளக்கம் சொல்வார். நந்தவனம் என்பது இறைநிலை, ஆண்டி என்பது அங்க இறை ஆற்றல். 4, 6, 10 வருஷம் குயவனை வேண்டி. இங்கே குயவன் என்பவன் மண்பாத்திரம் செய்கிறவன். இறைவன். ஏன் அந்த இறைவனை குயவன் என்று சொல்றாங்க? குயவனை பார்த்தீங்கன்னா மண்ணு ஒண்ணுதான். ஒரே மண்ணுல பானை, சட்டி, குடம், பூச்செடி சட்டி, பலவிதமான பாத்திரங்களை ஒரே மண்ணுல செய்யறனா இல்லையா? அதே போல இந்த இறைவன் ஒருவனாக இருந்து கொண்டு எத்தனை தோற்றங்களை உருவாக்கி இருக்கிறான். அதனாலதான் இந்த பாடல 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டி என்பது உடல்.
தோண்டிக்குள்ளார என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணி என்பதுதான் இங்க உயிர். அதை இவன் என்ன செய்யறான்? கூத்தாடி கூத்தாடி வேண்டாத செயல்களை எல்லாம் செய்து, இந்த உடலுக்கு எது எது ஒவ்வாததோ அதையெல்லாம் செய்து இந்த உடல் என்ற குடத்தை உடைத்து விடுகிறான். நீரும் வெளியேறி விடுகிறது. அப்போ இந்த உடல் எப்படி நாம் பாதுகாப்பது? உடலுக்குத்தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சுவாமிஜி. அதனாலதான் முதல்ல உடலை வச்சார், அப்புறம் உயிரை வச்சார். இந்த உடலை சரி பண்ணுவதற்காகத்தான் நமக்கு பலவிதமான பயிற்சி முறைகள் எல்லாம் சுவாமிஜி வழங்கியுள்ளார். எவ்வளவு ஆராய்ச்சி! ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருந்தாராம். ஒரு டோபி தெரு, அங்க ஒரு கழுதை மல்லாக்கப்படுத்திக்கிட்டு 4 காலையும் பரட்டி 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 போட்டுதான். அதை டோபி பார்த்துக்கிட்டே இருக்கான். போனவர், என்னப்பா அந்த கழுதைக்கு என்னாச்சு, காலுங்கையும் உதச்சிக்கிறியே, நீ பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த டோபி சொன்னாராம், சாமி, இது துணி மூட்டைகள் எல்லாம் முதுகுல சுமந்து 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 இந்த முதுகெலும்பெல்லாம் கொஞ்சம் பலமிருந்து இருக்கும். அது தானாகவே அந்த எலும்பை சரி பண்ணிக் கொள்வதற்கு அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் பரண்டு கொடுக்கிறார். அந்த நேரம்தான் அவருக்கு இந்த மகராசனத்தை பற்றி ஆராய்ச்சி கிடைச்சுதான். இந்த முதுகெலும்பை எப்படி சரி பண்ணிக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆராய்ச்சி கிடைத்ததாக அருட்தந்தை அவர்களே கூறியிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு பயிற்சியோ ஒவ்வொரு அவயங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில அருட்தந்தை அவர்கள் மிக எளிமையாக குறுகிய காலத்தில் அந்த உடற்பயிற்சியை செய்வதற்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். யாரும் அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறதே இல்லை. உடற்பயிற்சி என்றத ஏனோ தானோ என்று செய்கிறார்கள். ஆசிரியர் பயிற்சி எல்லாம் அங்க வருவாங்க எல்லாரும், நானும் போவேன். எனக்கு என்ன வேலை அப்படின்னா, எல்லாரும் பயிற்சி பண்றத வேடிக்கை பார்க்கறது தாங்க எனக்கு வேலை. ஏந்திரீங்களா? முதல் நாள் பாருங்க, 2 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. புசு புசு உசு புசு உசு புசுன்னு சவுண்டு கேட்கும். 2வது நாள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு புசு புசு. 3வது நாள் சத்தமே இருக்காதுங்க, எல்லாம் இழுத்து போட்டுட்டு தூங்கும். பல கோணங்களில் செய்வார்கள். அதுதான் நான் பார்த்துட்டு ரசிப்பேன். சுவாமிஜி எத்தனை சுற்று சுற்றுவது கையை, எவ்வளவு நேரம் கையை ஒசக்க சாமி கும்பிடுவது போல நிறுத்துவது, இதையெல்லாம் கணக்கிட்டு தான் உடற்பயிற்சிக்கு ஒரு அளவு முறை கொடுத்திருக்கிறார். இயற்கை விலங்குகள்லாம், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அழகா உடற்பயிற்சி பண்ணுது. தெரிஞ்சுக்கணுமா? உங்க வீட்டுல கூடையில கோழி கவுத்து போட்டிருப்பாங்க. இப்ப கோழி யாரும் வளர்க்கறது இல்லை, எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க ரெடிமேடா. சமைச்சே வீட்டுக்கு வந்துடுது, போன் பண்ணா வீட்டுக்கு வந்துடுது. பழங்காலத்துல கோழியை கூடையில தான் கவுத்து வச்சிருப்பாங்க. இரவுல பூனை பிடிக்காம கூடையை கவுத்து அது மேல ஒரு கல்லை தூக்கி வச்சிருப்பாங்க.
காலம்புல எழுந்திரிச்சோன்னு இந்த அம்மாவுக்கு முதல் வேலை இந்த கோழியை திறந்து விடுறது தான். சாவலும் இருக்கும் அதுக்குள்ளார. அது கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு 4 மணிக்கெல்லாம் கோழி எழுப்பிட்டுரும். திறந்த உடனே இந்த கோழி என்ன செய்யுதுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? இனிமேனாலும் பாருங்க கோழி இருக்கிறவங்க. ஓடும். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு ரெக்கையையும் காலையும் பின்னுக்கு இழுக்கும். அப்படியே விசிறி மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு காலை பின்னுக்கு இழுத்து இந்த ரெக்கையை விசிறி மாதிரி இழுத்து தன்னை ஒரு உழுக்கு உலுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் இறை தேட கிளம்பும். இப்போ என்ன பண்ணுச்சு? பயிற்சி பண்ணுச்சுங்க. இறை ஞானம் அதற்கு அந்த பயிற்சி செய் என்று சொல்லுது. நாய் பாருங்க, ராத்திரில சுருட்டிட்டு படுத்திருக்கோம் குளூர்ல. இந்த குளூர்ல கூட நாய் என்ன நினைக்கணும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நாளைக்கு எழுந்துச்சோன்னா போர் வாங்கிடணும். நமக்குள்ள எத்தனை பேர் நாளை கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் படுப்போம். ஆனா எழுந்திருக்கிறது காலையில் 8 மணி. அது காலையில போர் வாங்கிடணும்னு நினைச்சிட்டு படுக்கும். உருட்டிக்கிட்டு படிச்சிருக்கோம். எழுந்திருச்சோன்னு பாருங்க, அந்த முன்னங்கால முன்னாடி வச்சு தள்ளி வச்சு அப்படியே வில்லு மாதிரி வளையும் பாருங்க. ஒரு சிலுப்பும் பாருங்க. என்ன பண்ணுச்சு? இப்போ பயிற்சி பண்ணு. அப்ப எல்லா ஜீவன்களும் ஒவ்வொரு வகையில அது பயிற்சி தான் பண்ணுது. மனிதனுக்கு இப்போது உழைப்பு குறைந்து விட்டது. உள்ள ஏன் சுவாமிஜி இதை உடற்பயிற்சியை வற்புறுத்துறாருன்னு நீங்க கேட்கலாம். ஒரு காலகட்டத்தில் உடல் உழைப்பு அதிகமா இருந்தது. இப்ப எல்லாமே கருவிகள் மயமாகிவிட்டன. பெண்கள் எடுத்துக்க, அம்மி பிடிச்சி ஒரு 1/4 கிலோ மிளவா அரைக்கணுங்க. முன்னுக்கும் பொண்ணுக்கும் என்னாச்சு? கைப்பயிற்சி வைக்கா நெல்லு குத்தணும். தண்ணியில கிணத்துல தண்ணியை இழுக்கணும், கயிறு போட்டு இருக்கணும். ஆட்டுக்கல்ல அரிசி அரைக்கணும். அடுப்பு தரையோட இருக்கும், விறகு வச்சு குழாயால ஊதணும். இப்ப அதெல்லாம் இருக்கா? பழைய காலத்து பாட்டிகள் கூட குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுட்டு கைப்பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி? கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெதுவாய் திங்கலாம் கை வீசுன்னு கைப்பயிற்சி பழைய பாட்டிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன சொல்லி கொடுக்குறோம்? அதுக்கு செல்லை எடுத்து கொடுத்து இதை நோண்டிக்கிட்டு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். வரக்கூடிய பெண்களுக்கு இப்ப இருக்க தாய்மார்கள்லாம் கோச்சு கூடாதுங்க. அரிசி புடைக்க தெரியலங்க, இன்னும் அரிசி புடைக்க தெரியல. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுங்களா? சின்ன முறம் வாங்கி கொடுப்பாங்க. முச்சின்னு பேர் அதுக்கு, முச்சி. அது என்ன பண்ணும்? இந்த மண்ணை அள்ளி போட்டு புடைச்சிக்கிட்டு இருக்கோம், புடைக்க கத்துக்கும். இப்படியெல்லாம் இயற்கையிலிருந்து மனிதன் செயற்கைக்கு மாறிவிட்ட காரணத்தினால்தான் அருள் தந்தை அவர்கள் இந்த 7 கட்ட உடற்பயிற்சியை செய்து அந்த உள்ளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விந்தை, காந்த ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், எண்ண ஓட்டம், இந்த ஓட்டங்களை எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு இந்த 7 கட்ட உடற்பயிற்சியை வடிவமைப்பதற்கு அவர் எத்தனை நாள் எடுத்துப்பார்? யாருக்காக? இந்த உடலுக்காக. அவருக்கு தெரியும் இந்த உடல் தான் இந்த உயிரை பாதுகாக்கிறது என்பது. அது தந்தை அவர்களுக்கு புரிஞ்சு சித்தர்கள் வழியில இந்த உடலை எப்படியெல்லாம் பேணுவது, உணவு முறையில அழகா சொல்றார்.
இந்த உடல் உனக்கு நல்லா இந்த உயிரை பாதுகாக்கணும்னா 5 அளவு முறையை பார்த்துக்கொள். ஏன்? உடலுக்குள் உயிர் இருக்குது. அது தெய்வம்ங்கிறாரு. உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல். அதை யாருக்கு எடுக்கிறான்னா கள்ளப்புலனைந்தும் 5 பேரும் திருட்டு போயிடுவதா கெடுக்கிறார். காலா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு. இப்ப நம்ம எல்லாம் மனவளக்கலையில வந்து ஓரளவு தெளிவு அடைஞ்ச பிறகு உயிர்தான் சிவலிங்கம். அப்ப உடல் என்பது ஆலயம். இந்த ஆலயம் இல்லை என்றால் அங்க சாமி கிடையாது, சாமி இல்லைன்னா ஆலயம் கிடையாது. வள்ளல் பெருமான் ஆலயத்தை விளக்குவார். கோபுர வாசல் வாயை கொட்டாய் விடுறாப்புல வச்சுட்டீங்கன்னா அதுதான் கோபுர வாசல். உள்ளுக்கு போனா ஆலயத்துல ஒரு கொடிமரம் இருக்கும், நந்தி தேவர் படுத்திருப்பார், கொஞ்சம் தள்ளி பலிபீடம் இருக்கும். அதை தாண்டி உள்ளுக்கு இருட்டா இருக்கும், ஒரே ஒரு விளக்கு எரியும், அங்க சிவலிங்கமோ அல்லது வேற தெய்வமோ இருக்கும். இதெல்லாம் உடல்ல இருக்கான்னு பாருங்க. வாயாடுங்க, அதான் கோபுரவாசல். அப்படியே உள்ளுக்கு போக ஒரு கொடி அசைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? சிறுநாக்கு, உள்நாக்கும்பாங்க, உள்நாக்கும்பாங்க. நம்ம மனோன்மணி தவம் செய்யும்போது அங்கதான் வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது அதை தாண்டி அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ அசைவு நிற்கும்? மரணம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த அசைவு நிற்குங்க. அதையும் தாண்டி உள்ளுக்கு போனீங்கன்னா மணிப்புரகம் இருக்கே, அதுதான் நந்தி தேவரா. அவரை வணங்கிட்டு இன்னும் கீழே போனீங்கன்னா சுவாதிஷ்டானம், பலிபீடம். அது உண்மையிலேயே பலி கொடுக்குற இடம் தான் மனிதனே. அதையும் தாண்டி கீழே போனீங்கன்னா கோயில்ல மூலஸ்தானம், உடம்புல மூலாதாரம். இப்போ இது உடம்பு என்பது கோயிலா, உயிர் என்பது கோயிலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வமா? உடலுக்குள் தெய்வம், தெய்வத்தை சுற்றி உடல் பாதுகாப்பு. அன்பர்களே, இந்த உடலை நம்ம 5 அளவு முறை என்ற வகையிலே உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இத நம்ம அளவு முறையோடு அனுபவித்தால் இந்த உடலும் கெடாது, இந்த உயிரும் கெடாது. எப்ப சார், எத்தனை நாளைக்கு சார் உடற்பயிற்சி? அரச மரச சுத்தி வந்துட்டு ஒரு பெண் அடி வைத்த தடை பார்த்துக்கிட்டாலாம் கர்ப்பம் தெரிச்சிருக்கான்ட்டு. ஒரு சாமி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சாமி உங்க பயிற்சி எல்லாம் எவ்வளவு நாள் செய்யறது? இது சாமியுடைய அனுபவம் சொல்றேங்க நான். சாமி எவ்வளவு நாள் இந்த உடற்பயிற்சி செய்யணும், காய்கறி பயிற்சி எல்லாம் செய்யணும்? நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் செய்ய வேண்டாம்ப்பா, உங்களுக்கு சந்தோஷம். நீ எவ்வளவு நாள் சாப்பிடுறியோ அவ்வளவு நாள் செஞ்சா போதுன்ட்டாராம். நம்ம எவ்வளவு நாள் சாப்பிட போறோங்க? அப்ப சாப்பிடுற வரைக்கும் நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்? பால் வாங்கறதுக்கு பாத்திரம் முத நாளே தாய்மார்கள் எல்லாம் நல்லா விளக்கிட்டு துடைச்சிட்டு அதை கவுத்து வச்சிருப்பாங்க. காத்து உள்ளுக்கு போறாப்புல கவுத்து வச்சிருப்பாங்க. பால் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த பாத்திரத்துல
மறுநாள் பால் வாங்கும் போது அந்த பாத்திரத்தை என்ன செய்யறாங்க? தேய்ச்சிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு தான் வாங்கணும். இல்ல அப்படியே மறுநாள் கழுவாம போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோ, பால் என்ன ஆகும்? திரிஞ்சு எல்லா பாலும் கெட்டுப்படும். அப்போ இந்த அற்புதமான உயிரை நாம் பாதுகாக்க அருள் தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்த அத்துணை பயிற்சிகளையும் நாம் முறையாக செய்ய வேண்டும். அற்புதமாம் இவ்வுடல் ஆவி அடங்கு முன்னே சத்குருவை போற்றி தவம் செய்து வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடைமை என இப்பெருவாழ்வில் சிக்கி சர்ப்பத்தின் வாயில் அகப்பட்ட தேரை போல் ஆனேனே. அற்புதமாக உடல்ங்கிறார். இந்த உடல் சாதாரண உடல் அல்ல, அற்புதமாம் இந்த உடல். அடுத்தது என்ன போடுறாரு பாருங்க, ஆவி உயிரை போடுறாரு. உடலை போட்டுத்தான் மகான்கள் அடுத்தது உயிரை போடுறாங்க. இது அடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குருவை பார்த்து தவம் செய்து பழகிக்கொள். இந்த உடலுக்கும் உயிருக்கும் தவத்துக்கும் தொடர்பு. நான் முதல்ல சொல்லிட்டேன், உடல் உயிர் மனம் அறிவு தெய்வம் பிரபஞ்சம் சுத்தவெளி நிலை. உற்பத்தி செம்பொன் உடைமை, மக்கள் தொகை உற்பத்தி பெண்ணாசை, செம்பொன் பொருளாசை, உடைமை மண்டாசை. இந்த 3 ஆசையிலையும் நான் மாட்டிக்கிட்டு பாம்பு வாயிலாகப்பட்ட தேரை போல் ஆனேன். இந்த உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க ஜீவ சிந்தாமணி. அரும்பு கோணிடில் மனமது குன்றுமோ, கரும்பு கோணிடில் சுவையது குன்றுமோ, இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்வோம்? ஜீவசிந்தாமணி. அரும்பு பூ பார்த்துருப்பீங்க, எல்லா பூவும் நேரா இருக்கும், ஒரு பூ கோணலா இருக்கும். இந்த கோணலா இருக்கிற பூவை எடுத்து தனியா வச்சிருங்க, சாயந்தரம் வெடிச்சோன்னு பாருங்க வாசனை இருக்கு இல்லையான்னு, நிச்சயம் வாசனை இருக்கும். கரும்பு கீழே வந்து ஏதோ வளைஞ்சு போச்சு, கோணலா இருக்கு, சுவை குறையுமா? புரியாது. இரும்பு கோணிடில் யானைப்பாகன் என்ன பண்ணுவான்னா, ஒரு துண்டு இரும்பை வளைச்சு ஒரு மூங்கில் கழியில வச்சு அதை அடிச்சிருப்பான். அதை யானை காலில் வச்சுக்குவோம். 3 காலையும் நகர்த்தும் கொள்ளும், அந்த காலை நகர்த்தாது. அப்ப அந்த இரும்பு கொண்டா கூட ஒரு யானை விடலாம். ஆனா நம்ம உடம்புல எவ்வளவு நரம்பு போகுது பாருங்க, சல்லடை மாதிரி போகுது. இந்த கண்ணுல எத்தனை நரம்பு, அத்தனை நரம்புகள்ல ஒரு சின்ன நரம்பு டிஸ்லோகேட் இடம் பெயர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது? சுளுக்கு வீக்கம் ஏற்பட்டுதான் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஏன் ஏற்பட்டா என்ன? உடல் உயிர் இருக்க, தெய்வம் ஒன்றுக்கு இருக்க, அதை பாதுகாக்கணுமே. அப்படி இந்த உடலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இப்போ உயிருக்கு உடல் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? இந்த உடல்ல ஒவ்வொரு பகுதிகளும் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கின்றன, காயகல்பத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செங்கல் கொத்தனார் அடுக்குவது போல அவர் ஒரு கல் மேல என்ன வைக்கிறார்? சிமெண்ட் வைக்கிறார், அல்லது மண் சேர் வைக்கிறார்.
இன்னொரு கல்ல அது மேல வைக்கிறார். அது ஜாயிண்ட் பார்த்து பாருங்க. நீங்க கவனிக்கணுங்க. எச பார்த்து கல் அடுக்குவது அதான் கொத்தனாருடைய ட்ரிக்கு. இல்லைன்னா சரிஞ்சிடும். அதுபோல நம்ம உடம்புல செல்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. என்ன சார் சிமெண்ட் உள்ளுக்கு இருக்கா? அந்த சிமெண்டாக பயன்படுவது யார்? இந்த உயிர் இருக்க மிதக்குதே ஜீவத்து குழம்புல அது சுழலுகிறது. அந்த சுழற்சியில அங்க உரசல் ஏற்பட்டு எப்படி பிரபஞ்சத்துல இறைத்துகள் உரசி காந்தமாச்சோ அதே போல இந்த உடலுக்குள்ளாக உரசி காந்தம் வருது. அதான் ஜீவகாந்தம், அதுவான் காந்தம். அந்த காந்தம் தான் இடையில ஒவ்வொரு செல்லையும் பிடிச்சிட்டு இருக்குங்க. வடதுருவம் தென் துருவம் என்ற முறையில போலாரிட்டியை அமைத்துக் கொண்டு ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த காந்த ஆற்றலை கொடுத்துட்டு திரும்ப தான் புறப்பட்ட இடத்துக்கு வந்து மறுபடியும் காந்த ஆற்றலை பெற்று உடலுக்கு எந்த புலனுக்கு எவ்வளவு தேவை, எந்த புலனுக்கு எவ்வளவு தேவை, அந்த அளவுக்கு அது கொடுத்து கொண்டிருக்குது பாருங்க. இது கொடுக்கலன்னு வச்சுக்க என்ன ஆகும்? கண்ணால பார்க்க முடியுமா? இந்த காந்த ஆற்றல் தான் கண் வழியாக, கண்ணை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், கண் வழியாக அந்த ஜீவகாந்தம் பாய்ந்து பொருள் மீது தேக்கப்படும் போது அந்த ஜீவகாந்தம் அந்த பொருளுடைய உருவம் பிரதிபலித்து அந்த பொருளுடைய தன்மைகள் இவற்றையெல்லாம் உணர்ந்து மனமாக மாறுகிறது. நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ மனசுக்கு அடித்தளம் எது? இதுதானே. அப்படிப்பட்ட அந்த உயிர் மனமாக மாறும்போது இப்போ உயிர் வேறு மனம் வேறா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, ஒரே ஆள் 2-3 வேஷம் போட்டுக்கிறார். பல பல வேடமாகும் பரநாரி பாகன். திருஞான சம்பந்தர் சொல்றார், வேடங்கள் பல, ஒரே ஆள்தான். அந்த பரம் என்ற ஆதி நிலை தான் இங்க உயிராக இருக்கிறான், அங்க சுத்த வெளியாக இருக்கிறான். இது அசையும் போது ஏற்பட்டக்கூடிய அந்த காந்தாலை புறன்வழி சென்று பொருள்களின் தன்மைகளை, உருவங்களை, உயரம், எவ்வளோ உயரம் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் நிற்குது, இந்த காலதூர பருவன் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு அது திரும்ப கண் வழியாகவே வருது. மனம் என்ற பெயர்ல எங்க போய் கொண்டு போய் சேர்க்குது? தன்னுடைய இருப்பு நிலையாகிய கருமையத்துல அலை வடிவத்துல சுருக்கி வச்சிருக்குது. அதை செய்யலைன்னா இப்ப நான் உங்களோட பேச முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எப்பயோ சொன்ன அருள் தந்தை அவருடைய கருத்துக்களை நான் இப்ப சொல்றேனே, இதுவரை இந்த கருத்துக்கள்லாம் எங்கே இருந்தன? என்னுடைய உடல்ல, உயிரில் அலையாக பதியப்பட்டிருந்தன. அது இப்போ சொல்லணும்னு நினைக்கிறோம், உடனே வெளியில வந்துடுதே. இது யாருடைய வேலை? உயிரினுடைய வேலை தானே. உயிர் யார்? இறைவன் தானே. ஒவ்வொரு புலன்களும் அப்படிதான்.
பெரிய யானையை பார்க்குறோம், எவ்வளோ பெருசு! ஏ அப்பா! நம்ம கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த கருவிழி எவ்வளோ பெருசு! அவ்வளவு பெரிய யானையை சுருக்கி கொசு அளவில் கொண்டு வந்து வச்சு, அந்த கொசு அளவில் இருக்கக்கூடிய யானையை மூளைக்கு எடுத்து சென்று புள்ளியாக மாற்றி, அந்த புள்ளியை கரைச்சி அலையாக மாற்றி கருமையத்தில் கொண்டாந்து வச்சிருதே. இப்போ அவ்வளவு பெரிய யானை எவ்வளவு எங்க இருக்குது? மூலாதாரத்துல கருமையம் என்ற பாசறையில பாதுகாப்பா இருக்கு. எப்ப வரும்? இப்படி ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, ஒரு யானையை பார்ப்பீங்க. இதை போல ஒரு யானையை நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெருமாள் கோயில்ல பார்த்தமே, நினைவு வருதா இல்லையா? இப்ப எல்லாரும் இணைப்புல இருக்குதுங்கல்ல. உங்களுக்கு 2வது வகுப்பு பாடம் சொல்லி கொடுத்தார் பாருங்க வாத்தியார், அவரை நினைச்சு பாருங்க, அவருடைய உருவம் வருதா இல்லையா? எனக்கு வருது. 2வது பாடம் சொல்லி கொடுத்தவர் மாங்கோட்டை வாத்தியார்னு நாங்க பேர் வச்சுக்கோம். குட்டுனார்னா உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் எரியும். அவர் உருவம் எனக்கு ஞாபகம் வருது. என் வயசு 78. 2வது படிக்கிறப்ப எத்தனை வயசு? எங்கிருந்து வருது? இது யாருடைய வேலை? உயிரினுடைய வேலை தானே. உயிர் யார்? இறைவனுடைய வேலை தானே. இவ்வாறாகத்தான் 5 புலன்களையும் இயங்க வைப்பது உயிர். அப்போ உயிருக்கும் மனசுக்கும் இங்க தொடர்பு இருக்கா இல்லையா? சரி, இந்த மனசுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கா? மனமுடைய மனிதனுக்கும் அறிவு உண்டு, அந்த ஜடப்பொருளிலும் அறிவு இருக்கிறது, எல்லா ஜீவன்களிலும் அறிவு இருக்கின்றது. சுவாமி கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், சுவாமிஜி உப்புல அறிவு இருக்கா? இருக்குப்பா. எப்படி சாமி தெரிகிறது? பானைக்குள்ளார கையை விடு, ஒரு குடி உப்பல்லு வாயில போட்டு மென்னு தின்னா, இப்பதான் சொல்லிட்டு தின்னான்னு சொல்ற சாமி சொல்லி கறிக்கு சாமி, கறிக்கோ இல்லையோ, அதுதான் உன்னுடைய அறிவு. தெரிஞ்சுக்கோ. அத அப்ப அந்த அறிவு 6வது மனிதன்கிட்ட வரும்போது, தெய்வமே அறிவாக வரும்போது, அப்போ தெய்வத்திற்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கா? இந்த அறிவு எதையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றது? மேல போய் பாரு. அத்தனை மாற்றங்களோடும் தொடர்பு பட்டு வந்திருக்குது. அப்ப அறிவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. உயிர் பிரிந்தால்தான் அறிவு பிரியும். இதெல்லாம் தனியா பிரியவே முடியாது. உடலுக்கு அழிவு உண்டு, ஆனா உயிருக்கு அழிவு இல்லை. ஆன்மாவுக்கு எப்பொழுதும் அழிவு இல்லை. அப்படியே காந்த களத்துல போய் சில பேர் தப்பு கணக்கு போடுவாங்க. ஒரு உயிர் பிரிஞ்சா அவருக்கு அந்த உயிர் இன்னொரு வயிற்றுக்குள்ளார போய் குழந்தையா பிறக்கும். ஏ உன் பாட்டம் வந்துட்டு உனக்கு குழந்தையா பிறந்திருக்கான். ஆனா குழந்தை வளரும் போது பாட்டனுடைய குணங்கள் இருக்கும். அவன் தாத்தா மாதிரி கையை வச்சு நடந்துட்டு போறான் பாரு. எங்க பேரனை கூட எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க, உங்களை போலயே இருக்கான உங்க பேரனை தோட்டத்துல கண்ணாடி போட்டுட்டு
ஆக்சுவலாக சின்ன பிள்ளைகள் நீங்கள் இப்படி தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு இந்த வீடியோ கால் போடும்போது அவன் தான் செட் பண்ணி கொடுப்பான்லாம். அப்போ அவனை பற்றி சொல்லுவாங்க. தன்மைகள் இருக்கலாம், ஆனால் அந்த உயிர் உள்ளுக்கு போய் பிறக்குமா இன்னொரு வயசுல பிறக்காது. கறந்தபால் முளைபுகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கில் ஒளிபுகா, உதிர்ந்த பூவும் காயும் வரம்புகா. உடலை விட்டு பிரிந்த இந்த உயிர் மீண்டும் உடல் புகா புகா புகா. அப்போ அந்த உயிர் உடல் பிரிந்து விட்டால் அது இறைநிலையோடு. அப்ப அந்த உயிருக்கு 7 பிறவின்னு சொல்றாங்களே ஐயா. ஏன்னா நம்ம உடலையும் உயிரையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா 7 பிறவிகள்லாம் கிடையாதுங்க. ஒருவனே 7 பிறவியும் அனுபவிச்சிடுறான். எனக்கு 20 வயசு, நான் எங்க அப்பா வயத்துல ஒரு பிறவி எடுத்துட்டேன். 20 வயசுல கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான், 2வது பிறவி. அவனுக்கு 20 வயசு ஆகி கல்யாணம் பண்றோம், அவனுக்கு குழந்தை பிறக்கிறது 3வது பிறவி. இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா 7வது பிறவி என்ற இடத்துல 7 2 14, எனக்கு 140 வயசு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் சாமி. 7 பிறவியும் தீய நாய், ஏன் வாழ்ற, என்ன காரணம்? இப்போ நான் தப்பு செய்யல, என் பையன் தப்பு செய்யல, என்னும் சொல் செயல்ல 2 பேருமே தூய்மையா இருக்கும். இப்ப 2வது பிறவிலையும் தப்பு செய்யலையா, பேரனும் தப்பு செய்யல, 3வது பிறவிலையும் தப்பு செய்யலையா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க, அது தப்பு பண்ணுது. அப்போ முதல் பிறவி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த பேர வயத்து பிள்ளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தொடர் வெட்டி, கூட்டு வெட்டி. அதனாலதாங்க இன்னைக்கு இந்த ஆன்மா பதிவுகள்லாம் தொடர்ந்து வந்திருக்குது. இந்த உயிர் அந்த பதிவுகளெல்லாம் தாங்கிட்டு இருக்குன்னா பதிவு முறிவு என்பதை நம்ம ஏற்படுத்துறது இல்லை. அந்த நிலையில இந்த உயிரினுடைய மதிப்பும் தெரியறது கிடையாது. இந்த உயிர் எவ்வளவு மதிப்புள்ள ஒரு அலை, அது எங்க மிதக்குது. அந்த உயிருக்கான ஒரு அற்புத பயிற்சி தான் நம்ம காயக்கல்ப பயிற்சி. நேற்று காலையில தான் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கேள்வி வந்தது எனக்கு. அதுக்கு விளக்கமா பதில் சொல்லியிருக்கேன். நான் திருவண்ணாமலையிலிருந்து தான் வந்தது. முக்கியமான நபர் என்னோட பேசினார். காயக்கல்ப பயிற்சியை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அவ்வளவு ஒரு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பயிற்சியை அர்த்தம் தெரியாம அந்த காலத்துல இடைக்காலத்துல படிச்சுட்டு என்னென்னமோ செஞ்சிருக்காங்களாம். ஊருக்குள்ளார இருக்கிற மூளையில இருக்கிற குளத்துல போய் கோரையெல்லாம் அறுத்துருக்காங்க. மூலமாம் குளத்திலே முளைத்தெளிந்த கோரை நிலை, இதெல்லாம் செஞ்சிருக்காங்களாம். ஆனா மகரிஷி அதை படிச்சுட்டு தான், மூலம்னா எது, மூலாதாரம். கோரைங்கிறது எது, உயிர் துகள். இதெல்லாம் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி எப்படி நின்று எப்படி செஞ்சா இந்த உயிர் துகளை நம்ம மேலே ஏற்றி உயிராற்றலை பரவ விட்டுக் கொள்ளலாம், உடல் செல்களெல்லாம் பரவ விட்டுக் கொள்ளலாம். ரொம்ப பேர் சந்தேகம் கேட்பாங்க, நீங்க ஓஜஸ் மூச்சில் சொல்றீங்களே, அதுல இந்த வித்து திரவம் மேல ஏறிடாதா? இது இந்த இடத்த நீங்க நல்லா காயக்கப்பு நடக்கும்போது விளக்கணுங்க. ஏன்னா உயிரை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்குறோம். வித்து திரவம் வேறாது, அதுல உள்ள அலை தயிரை கடைஞ்சா வெண்ணெய் மேல போயிடும். அது போல அந்த நம்ம போடக்கூடிய நரம்புக்கும் அந்த கடைஞ்சி
அந்த அலை, அந்த ஆற்றல் தான் மேலே போகுது. அப்போ காயகல்ப பயிற்சி எந்த அளவுக்கு இந்த உயிருக்கு நன்மை கொடுக்கிறது. இந்த உடலும் உயிரும் இணைந்து செயல்படும் போது மனம் என்ற ஒரு புதினம் ஏற்படுகிறது. அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறது? தியானம். மனசுக்கு தியானம். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. உடலுக்கும் பயிற்சி கொடுத்தாரு, உயிருக்கும் பயிற்சி கொடுத்தாரு, மனசுக்கும் பயிற்சி கொடுத்தாரு. இத மூணையும் நம்ம செஞ்சோம்னா நம்ம அறிவு தெய்வ நிலையை உணரலாமா உணரலாமா? உடலுக்குள்ளார இவ்வளவு பெரிய அற்புத அரும் பொருளை, ஒரு பெரிய செல்வத்தை, ஒரு பெரிய புதையலை நம்ம வைத்துக்கொண்டு வெளியில எங்க போய் அலையிறமே. அதற்காக தான் அருள் தந்தை அவர்கள் உடலை பற்றியும் உயிரை பற்றியும் மனசை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் அறிவை பற்றியும் விளக்கமா பல்வேறு வகையில நூல்கள், நீங்க எங்க சுத்தியும் ரெங்கர செவிங்கிற மாதிரி எல்லா நூல்களும் அடிப்படையில எது வரும்னா இந்த நாள்ல தான் வரும். ஆகையினால அன்பர்களே, இப்போ நீங்களே விடை கண்டுபிடிச்சுக்கலாம். உயிருக்குள் உடலா, உடலுக்குள் உயிரா, இல்ல உடலுக்காக உயிரா, உயிருக்காக உடலா? இந்த ரெண்டு வினாக்களுக்கும் விடைய நீங்களே தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறி இந்த அரிய சந்தர்ப்பத்தை அரியனுக்களித்த திருவண்ணாமலை மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருவாழ் தெய்வங்களுக்கும் அடியேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிறைவான பகுதியில மீண்டும் மருத்துவர்களை வாழ்த்துவோம், செவிலியர்களை வாழ்த்துவோம், காவலர்களை வாழ்த்துவோம், துப்புரவு பணியாளர்களை வாழ்த்துவோம். இவர்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீராக நடத்தி செல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை, ஆட்சி தலைவர்களை வாழ்த்துவோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என இறைநிலையோடு எனது அறிவை இணைத்து வாழ்த்தி இந்த அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல், உயிர், மனம், தெய்வம் ஆகிய 4 தூண்களால் கட்டப்பட்ட மாளிகைதான் வேதாத்திரியம் என்று தொடங்கி அந்த வேதாத்திரிய ஞானத்தில் இன்றைய சிந்தனையாக உடலுக்கு உயிரா, உயிருக்கு உடலா, உயிருக்குள் உடலா, உடலுக்குள் உயிரா என்கின்ற வினாவை எழுப்பி உடல் உயிர் இரண்டுக்குமான உறவு, உயிர் மனம் இரண்டுக்குமான உறவு, மனம் அறிவு இரண்டுக்குமான உறவு, அறிவு இறைவன் இரண்டுக்குமான உறவு, இந்த உடல் உயிர் மனம் அறிவு இறைவன் ஆகிய 5ம் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைநிலையாக இருக்கக்கூடிய நந்தவனம், இறை ஆற்றல் என்கின்ற ஆண்டி,
10 மாதம் 4 மாதம் குயவனாக இருக்கிற இறைவன், தோண்டியாக இருக்கிற உடல், தோண்டிக்கு உள் இருக்கிற நீராக உயிர், இதை நாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக செய்ய முடியும் என்று சொல்லி, இயற்கையிலே வாழுகின்ற உயிரினங்கள் கோழி, நாய், கழுதை போன்றவையெல்லாம் மிக சரியாக தன்னுடைய உடலை, உயிரை பாதுகாத்துக் கொள்ள உடற்பயிற்சியை மிகச் செப்பமாக செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நாமும் உடற்பயிற்சி செய்து இந்த உடலையும் உயிரையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய உடலையே ஆய்வுக்கூடமாக எடுத்துக்கொண்டு இந்த 7 கட்ட பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது நாம் நம்முடைய உடலுக்குள்ளே ஆலயத்தை காண முடியும். வாயாகிய கோபுரவாசல், உள்நாக்காகிய கொடிமரம், மணிப்பூரகமாகிய நந்தி, சுவாதிஷ்டானமாக இருக்கிற பலிபீடம், மூலாதாரமாக இருக்கிற மூலஸ்தானம் என்பதையும் நாம் தொடர்பு படுத்தி அதை விளங்கிக் கொள்ளலாம் என்றும், பால் பாத்திரம் என்று எடுக்கும் போது உயிராக இருக்கிற பால், உடலாக இருக்கிற பாத்திரம், இந்த உடல் இந்த உயிரை தாங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த உயிர் அந்த உடலிலே நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பால் பாத்திரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு சீவக சிந்தாமணியுடைய பாடலிலே அரும்பு, கரும்பு, இரும்பு கோணுகிற போது அது அதன் தன்மையிலே இருந்து குன்றுவதில்லை. ஆனால் நம் உடலில் இருக்கிற நரம்பு ஒன்று போனி போனால் கூட அதனால் பயன் இல்லை. எனவே அந்த நம் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை நாடி நரம்புகளையும் நாம் மிகச்சரியாக கையாள வேண்டும் என்று சொல்லி, திருஞான சம்பந்தருடைய பல பல வேடங்கள் என்கின்ற பாடலையும் நமக்கு நினைவுபடுத்தி, 7 பிறப்பும் தீயனாய், இந்த 7 பிறப்பு என்பது எவ்வாறு வருகிறது, இறந்த உயிர் மீண்டும் எந்த உடலிலும் பிறப்பதில்லை என்கின்ற உண்மையையும் சொல்லி, காயகற்பத்துடைய நுட்பமான விளக்கத்தை நாம் அன்பர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தையும் நமக்கு மிகச்சிறப்பாக விளக்கியிருக்கின்றார்கள். இந்த சிந்தனையிலே ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இப்பொழுது நாம் ஐயாவிடம் இந்த சிந்தனை குறித்த மேலும் தெளிவு அல்லது ஐயத்தை ஐயாவிடம் கேட்க விரும்புவர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வேணுகோபால் ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வேணுகோபால் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது. உடல், உயிர், மனம், அறிவு, வேதாத்திரி தத்துவத்தை ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க. ஐயாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா அது மீண்டும் பிறப்பு எடுக்காது, அது வான்காந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அந்த உயிரோட மீதி கர்ம வினைகள்லாம் அது எப்படி திட்டு இறைவனை போய் சேரும்ல? என்னங்க, அந்த உடலை விட்டு போன உயிர் மீண்டும் பிறப்பு எடுக்கணும்னா அந்த உயிரோட மீதி கர்ம வினை இருக்குது, அதை எப்படி கழிச்சுட்டு அது இறைவனடி போய் சேரும்? இப்போ நம்ம பிறப்புங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம குழந்தை தான் நம்மளுடைய பிறப்பு இல்லைங்களா? தன்மைகள்லாம் வித்துச்சாரம் மொழியா அதுகிட்ட போயிடுது, சாரம் பதிவுகள்லாம் அதுகிட்ட போயிடுது. ஆன்மா தானே வெளியில போகுது. அது காந்த காலத்துக்கு குடும்பம் போவாதா? பதிவுகள் மட்டும்தான் வழியா குழந்தைகிட்ட போகுது. உயிர் போகல, ஆன்மா போகல. நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய மீதி பதிவு நம்ம குழந்தைகள் மூலியமா போயிடும். நம்ம பதிவு வித்துச்சாரம் வழியா பதிவுகள் மட்டும்தான் போகுது. நம்ம உயிரே அதுகிட்ட போகுதுன்னு சொல்ல முடியாது, பதிவுகள் போகுது. அப்ப நம்மளுடைய பதிவு அந்த குழந்தையோட பதிவு ரெண்டையும் சேர்த்து அதை அனுபவிக்கணும். அதான் சஞ்சீத கர்மம்.
பிரார்த்த கர்மம் தான் நம்ம உயிர் அங்க போய் சேரும் இறைவன்கிட்ட. ஆமா, நம்ம பதிவு கழிஞ்சாதான் நம்ம மேல போகலாம். சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாசையா கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாசையா வாழ்க வளமுடன். நீண்ட நாள் ஆச்சு. ஆமா ஆமாங்க ஐயா, உங்களுடைய பணி ரொம்ப சிறப்பா இருக்குது. லாக்டவுனுக்கு முன்ன குறைவா இருந்தாலும் இப்ப அதிகமா இருக்குது உங்களுக்கு. எல்லா ஊர்லயும் எல்லா நேரத்துலயும் உங்களுடைய சிறப்பா அமைஞ்சிருக்குது. இந்த வயசுலயும் உங்களுக்கு மகரிஷினுடைய ஒரு அந்த மனவளக்கலைய ஊர் ஊரா தூக்கின்னு போனது இப்ப இருந்த இடத்துல இருந்து மிகச்சிறப்பா நிறைய நண்பர்களுக்கு போய் சேர்ற மாதிரி மிகச்சிறப்பா உங்களுடைய உரையெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்ப உங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. ஒவ்வொரு மனவளக்கலைஞரும் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க ஐயா. இந்த வயசுலயும் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக உண்மையிலேயே நாங்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். இதுக்காக உங்களுக்கு இறையொருளும் குருவர்களும் எப்போதும் உங்களுக்கு காப்பாக இருக்க வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாலாம் கேட்டா சொல்லுங்க ஐயா. வீட்டுல அம்மா எல்லாம் சௌரியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இணைப்புல ராஜேஸ்வரன் கும்பகோணம் இருக்கீங்க, பேசுறீங்களா? அன்மியூட் பண்றாங்களா? ஏன்னா கும்பகோணத்துல வந்திருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்க ஐயாட்ட. நீங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு. ராஜேஸ்வரன் கும்பகோணம் ஐயா, பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இணைப்புல இருக்காரு ராஜேஸ்வரன் கும்பகோணம். ஐயா இணைப்புல இருக்கு ஐயா. ராஜேஸ்வரன் பேசுங்க ஐயா. வாழ்க்கை சொல்லுங்க. ஒரு தாத்தா பக்கத்துல தான் இருக்குது. ஓஹோ, நீங்க தானா? சரி சரி. இல்ல தினமும் வராரே, சரி. அவர் பேச இல்லை, யார் தெரிஞ்சலான்னு கேட்குறது. அவர் தான் ஆபரேட்டர், எனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதுங்க ஐயா. ரைட் 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 ரைட். உங்களுடைய பேர் என்ன அவரு? ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமாகுமார் பேசுங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா உங்களோட சிந்தனை கருத்து. உடலா ரொம்ப அது கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் டைம் போனது கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப அருமையா பொறுமையா தெளிவா சொல்லியிருக்கீங்க. நம்ம சுவாமிஜியோட கருத்தை ஒவ்வொரு உடற்பயிற்சியும் எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி மேலதான் மனம் போகுது. நீங்க சொன்ன மாதிரி காலையில ஏஞ்சி இன்னைக்கு செய்திடணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறோம், ஆனா செய்யறோமா அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 5 வருஷமா தான் நான் அதுக்கு தொடர்ச்சியா செய்யறேன். அதுக்கு முன்ன 15 வருஷமா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்ன செய்யணும்னு நினைப்பினே தவிர சொன்ன மாதிரி 8 மணிக்கு எழுந்திருப்போம், இல்ல 7 மணிக்கு எழுந்திருப்போம். வீட்டோட சூழ்நிலையில செய்யல. ஆனா அது செய்யலையேன்ற மனம் மட்டும் ஊத்திக்கிட்டே இருக்கும். பட் இப்ப செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதை நம்ம செய்திடறோம். நீங்க சொல்ல சொல்ல இந்த அளவுக்கு உடற்பயிற்சியில ஆழ்ந்து நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற பொழுது ரொம்ப அப்படியே உடம்பே செலுத்திடுச்சுங்க ஐயா. நீங்க சொல்லும் போது ஒவ்வொன்றும் கேட்கும் போது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ராமச்சந்திரன் ஐயா பேசுங்க. ராமச்சந்திரன் ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டீங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ராமச்சந்திரன் பேசுறேன் ஐயா, திருவண்ணாமலையில இருந்து. சொல்லுங்க ஐயா. இன்றைக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக் ஐயா எனக்கு. சொல்லுங்க. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவ உரையை சொன்னாதான் அதை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாக்குறேன் ஐயா. சொல்லுங்க சுருக்கமா. என்னன்னா நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு காரணமே என்னுடைய அனுபவத்துல என்னுடைய உடம்புல ஒரு காலர் போன் கழுத்துல ரொம்ப நாள் ப்ராப்ளம் இருந்தது. அது இங்க லோக்கல்லையும் பார்த்து ஒன்னும் சரியாகல. வேலூர் சிஎம்சில உச்சியில இருந்து உள்ளங்கால வரைக்கும் 120 டிபார்ட்மெண்ட் இருக்குதான். அங்க போய் பார்த்தும் அது சரியாகல.
அதன் பிறகு மனவளக்கலை நண்பர்கள் ஒரு சில பேர் என்னோட கான்டாக்ட் பண்ணி முன்னாள் தலைவர்கள் அந்த நண்பர்கள்லாம் வாங்க மனவளக்கலைக்கு வந்த பிறகு இங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சு அதன் பிறகு அது உடற்பயிற்சி மூலியமா நான் வந்து அதுக்கப்புறம் தீட்சை எடுத்து பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சேன். பிரம்மஞானம் முடிச்சு ரெகுலரா நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஆசிரியர் பயிற்சி 98ல பிரம்மஞானம் முடிச்சு 99 ஒரு வருஷம் விட்டுட்டு 2000ல ஆசிரியர் பயிற்சி போகும்போது அறிவு திருக்கோயிலேயே சுவாமிஜியே எடுத்தாங்க ஆசிரியர் பயிற்சி 3 நாளும். அந்த 3 நாள் அனுபவ உரையில அப்பதான் நான் வந்த இந்த ஒரு அனுபவ உரையை பேச சொன்னாங்க. 7 பேருக்கு 7 பேர் பேச முடியாது, டைம் இல்லை, 3 பேர் பேசுங்கன்னு சீட்டு போட்டாங்க. சாமிஜி இருந்தாங்க அப்போ, அதுல நானும் ஒருத்தன். அப்ப இது பேசுங்கன்னு சொல்லும் போது நான் வந்த நோக்கத்தை அப்பதான் சொன்னேன். சுவாமிஜி, நான் இந்த ஆன்மீகத்துக்கு என்னன்னு தெரியல, சாமிஜியை பார்த்தது சென்னையில வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வரவேற்பு உரையில பார்த்தேன். அதன் பிறகு இங்க வந்து பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சேன். இப்போ வந்து ஆன்மீகத்துல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறேன். இப்ப வந்து நான் இந்த வந்த நோக்கமே இந்த காலர் போன் வந்து எனக்கு சரியா போச்சு. எப்படி சரியாச்சு? எனக்கு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தேன். அதுல இந்த மகராசனம் 1 and 2 செஞ்சுதான் எனக்கு பூர்ண குணம் அடைஞ்சதுன்னு சொன்னேன். ஐயா அன்னைக்கு சொன்னீங்க, அந்த கழுதை வந்து முதுகெலும்பு புரண்டு அது வலி போகுதுன்னு சொன்னீங்க. அது எந்த காரணத்தால சுவாமிஜி அதை கண்டுபிடிச்சாங்கன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியும். சுவாமிஜி ஆனா அப்ப சொல்லல, நானா சொன்னேன் அன்னைக்கு. அதே அறிவு திருக்கோயில்ல இதே வார்த்தை நான் சுவாமிஜி கிட்ட சொன்னேன். மகராசனம் 1 and 2 செஞ்சுதான் சுவாமிஜி எனக்கு அந்த உடல் வலி, அந்த காலர் போன் இன்னைக்கு வரைக்கும், ஈவன் டுடே ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 20-22 வருஷமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆரோக்கியமானதுதான் அந்த பயிற்சியில, மற்றதும் செஞ்சுட்டு தொடர்ந்து செய்யறேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த காரணம் என்னன்றது தெரியாது. சாமிஜி இப்படி எல்லாம் ஒரு அவருடைய அனுபவத்தை வச்சு அந்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது இன்னைக்குதான் உண்மையிலேயே தெரியும். அந்த சொல்றதுக்கு ஐயாவுக்கு, இந்த விளக்கத்துக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மை, இதுதான் உண்மை. கழுதையை பார்த்துட்டு தான் மகராசனம் கண்டுபிடிச்சார். ஆமா ஐயா, நான் எப்பயுமே எக்ஸசைஸ் நான் 4:30-5 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள செஞ்சிருவேன் ஐயா, சிறப்பா செய்வேன். இன்னும் ஒரு கேள்வியா ஐயா கிட்ட. ஹலோ ஐயா. ஐயா ஐயா கும்பகோணம் இருக்கிறதுனால நம்ம சப்ஜெக்டுக்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இல்ல, ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இப்ப நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சதுதான் திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டமா பிரிஞ்சது. ஆமா, இந்த 3 மாவட்டத்திலயும் தான் இருக்கிற கோயில்கள் அதிகம். அங்க எதுவும் மலைகளோ எதுவும் இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமான கோயில்களும் குளங்களும் அங்க அதிகமா இருக்குது. இதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்குதா, இல்ல அங்க இருக்கிற அரசர்கள்னால அப்படி வந்து எதனாலன்றது? ஏன்னா திருவண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா மலைகள் இருக்குது. இந்த பக்கம் சிங்காரப்பேட்டில இருந்து வேலூர் வரைக்கும் 120 கிலோமீட்டர் மலை இருக்குது, ஜவ்வாது மலை, பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு, கல் இருக்கு பாருங்க. ஆனா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்த்தா எங்கேயுமே மலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சின்னது அந்த சுவாமி மலை முருகர் கோயில் ஒண்ணுதான் மலை, வேற எதுவும் பெரிய மலையே தெரியல. அதுவும் மலை கிடையாது, மலை கிடையாது, அதுவும் மலை இல்ல, அது சுவாமி மலை. அது அப்படி இருக்கும்போது அங்க அவ்வளவு குளங்கள், அந்த கோயில்கள் எப்படி கல்லு, என்ன காரணம் ஏதாவது இருக்கு ஐயா? சும்மா இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், ஐயா கிட்ட தெரிஞ்சுன்னா ஒரு சரியான விளக்கம் கொடுத்து. சரியா, இதுக்கு இந்த கேள்வியின் மூலம் எல்லாருக்கும் இந்த விளக்கம் கிடைக்கட்டும். முற்காலத்துல மன்னர்கள் ஆண்ட காலத்துல சொல்லுங்கய்யா, மக்களும் வாழ்ந்தார்கள். சரிங்க. மக்கள் வேலை இல்லாத போது, ஏன்னா பாதி நாள் விவசாயம் நடக்கும், பாதி நாள் விவசாயம் நடக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும், மழை பெய்யும், எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல அந்த வேலை இல்லாத மக்களுக்கு சாப்பாடு, உணவு போடணும். சரிங்க. இப்போ உணவு போடுறப்ப ராஜா என்ன பண்ணுவாருன்னா, வாங்க என் நெற்களஞ்சியத்துல நிறைய நெல் வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் அந்த காலத்து மக்கள் உழைக்காமல் கூலி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி எப்படி வேலை கொடுக்கறது என்று மலையிலிருந்து யானைகள் மூலம் கற்களை கொண்டு வந்து அதை மனிதர்கள் மூலம் அடுக்க சொல்லி, அதை இணைப்பதற்காக மண்ணு சில நேரத்துல தேவைப்படும். சரிங்க. அந்த கோயிலுக்கும் பக்கத்திலேயே மண்ணை எடுத்தாங்க பாருங்க, அந்த குழியெல்லாம் இன்னைக்கு குளங்களாகவும் குளங்கள் அவங்களுக்கு கூலி கொடுத்தாங்க, கூலி வாங்காம வேலை செய்ய மாட்டேன்னு கூலி கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் கோயில்களாகவும் கட்டப்பட்டாங்க ஐயா. அதனாலதான் நிறைய கோயில் இருக்குது. அதான் 3 மாவட்டத்துல அதிகமான கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல, அதிகம். வேலை இல்லாம கூலி வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க பாருங்க நம்ம தமிழர்கள்.
ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதுதான் நல்லது. ரொம்ப நன்றி ஐயா. இந்த சரியான விளக்கம் இன்னைக்குதான் ஐயா கிடைச்சது. ரொம்ப நாளா அது ஈவன் நான் தஞ்சாவூர் வந்தாலும் அங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் இருந்தாலும் சரியான விளக்கம் கேட்க முடியல. இன்னைக்குதான் அந்த விளக்கம் பதில் கிடைச்சது. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீலகண்டன் மீனா இணைப்பில் இருக்கீங்க. உங்களை அன்மியூட் பண்ற, கொஞ்சம் பேசுங்கம்மா. நீங்க யாரு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கருத்து சொல்லுங்க. நீலகண்டன் மீனா ஐயா. ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சுங்க ஐயா. கருத்துங்கள்லாம் அப்படியே மெய் பேசவே முடியலங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 வருஷமா தாங்க ஐயா மனவளக்கலையில இருக்கேன். நல்லதுங்க, நல்லது. நான் நீண்ட நாள் இருக்கேம்மா. உங்களால பலரும் பயனடையணும். பேசவே முடியலங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வாழ்க வளமுடன். கோபால் ஸ்ட்ரீட்டுங்க சார். வேல்நகர் தவமயம் ஐயா. வேல்நகர் தவமயம். ரைட் ரைட். பேர் புதுசா கேட்டேன். ஓகே ஓகே. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாந்தா ரங்கநாதன் இணைப்பு இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். உங்க போன் அன்மியூட் பண்றேன், பேசுங்க. சாந்தா ரங்கநாதன், வாழ்க வளமுடன். உங்க போன் அன்மியூட் பண்ணிட்டா நீ பேசலாம். அன்மியூட் கொடுத்துருக்கேன் நான். வாழ்க வளமுடன். சரியா இயக்க தெரியல நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓகே. இந்த வகையில் இந்த நாளினுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்து ஐயாவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய நிகழ்விலே ஐயாவர்கள் கலந்து கொண்டு உடலுக்கு உயிரா, உயிருக்கு உடலா என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த சிந்தனை உரையாற்றிருக்கின்ற முதுநிலை பேராசிரியர் வை ராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டும் தொழிலும் வாழ்க வளமுடன். மேலும் இன்றைய ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கிற அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இன்றைய ஜூம் இணைப்பிலே முழுவதுமாக தங்களுடைய பங்களிப்பை அளித்த அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை மனவிளக்கலை மன்ற அறக்கட்டளையுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை மனவிளக்கலை மன்ற அறக்கட்டளையுடைய அனைத்து அறங்காவல பெருமக்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை மனவிளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பெற்ற அனைத்து தவமைய பொறுப்பாசிரியர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். மேலும் இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். மேலும் நாளைய நிகழ்ச்சி அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சியிலே 1/8/2020 பேராசிரியர் சீதாராமன் ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து இணைகின்றார்கள். அறிவேதான் தெய்வம் என்று தொடர் சொற்பொழிவை ஆற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். இப்போது நாம் நிறைவாக உலகநல வாழ்த்தோடு நாம் நிறைவு செய்யலாம். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.